மலர்மிசை ஏகினான், மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். கிராமத்தில் ஒரு அமைதியான ஞாயிற்றுக்கிழமை காலை. பறவைகள் சத்தமிட்டன. தூரத்தில் பசுக்கள் மெதுவாக முனகின. சாய்பாலா பாட்டியின் கையை பிடித்துக்கொண்டு கோயிலை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். பின்னர் அவர்கள் தங்கள் தோட்டத்திற்கு திரும்பிச் சென்றனர். சூடான சூரியன் பச்சை வாழை வயல்களை ஒளிரச் செய்தது. அவர்கள் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்திருந்த போது முகத்தில் ஒரு படா புன்னகையுடன் சுபு தாத்தா இன்னும் தனது தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருப்பதை சாய் கண்டான். சாய் ஆர்வத்துடன் கேட்டான், பாட்டி, சுப்பு தாத்தா எப்படி இவ்வளவு சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்காரு? அவருக்கு 78 வயசு. பாலா பாட்டி சிரித்தார். ஏனென்றால் அவர் நீண்ட ஆயுளின் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டார். சாய் ஆச்சரியப்பட்டு, என்ன ரகசியம்? இது ஒரு மாயாஜால பழமா, ஒரு சிறப்பு மருந்தா என்று கேட்டான். பாலா பாட்டி மெதுவாக சிரித்தார். இல்லை கண்ணா, அது அதைவிட சக்தி வாய்ந்த ஒன்று. நாளைக்கு போய் தாத்தாவிடம் கேள். மறுநாள் காலை சாய் சுப்பு தாத்தாவின் தோட்டத்திற்கு ஓடினான். அவர் ஒரு சிறிய செடியை நட்டுக் கொண்டிருப்பதைக் கண்டான். சாய் கேட்டான், தாத்தா, பாட்டி நீண்ட காலம் வாழ்வதற்கான ரகசியம் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார். தயவு செய்து சொல்லுங்கள். தாத்தா ஒரு பாறையில் அமர்ந்து சாய்க்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தார். நான் உனக்கு சொல்றேன், ஆனா முதல்ல இது என்னன்னு உனக்கு தெரியுமா? மலர்மிசை ஏக்கினான், மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். சாய் கேட்டான். இல்லை, அதுக்கு என்ன அர்த்தம்? தாத்தா கூறினார், நன்மையின் பாதையை பின்பற்றுபவர்கள் கருணையுடனும் சரியானவற்றில் நம்பிக்கையுடனும் வாழ்பவர்கள் அவர்கள் நீண்ட காலம் அமைதியாக வாழ்கிறார்கள். சாய் முகம் சுளித்தான். ஆனால் பாட்டி மாதிரி நீ தினமும் கோவில்களுக்கு போவதில்லை. தாத்தா சாயை பார்த்து சொன்னார், நான் அடிக்கடி கோயில்களுக்கு செல்வதில்லை, ஆனால் ஒவ்வொரு நல்ல செயலிலும் கடவுள் வாழ்கிறார் என்று நான் நம்புகிறேன். சாய் அதை பற்றி யோசித்தான். தாத்தா கிராமத்தை எப்படி நன்றாக சரி செய்ய உதவினார், நண்பர்களுக்கு பலாப்படம் கொடுத்தது, யாரிடமும் கடுமையாக பேசியதில்லை என்பதை அவன் நினைவு கூர்ந்தான். அன்று மாலை சாய் பாலா பாட்டியிடம் கூறினான், பாட்டி, நான் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். இது மந்திரம் அல்ல, அன்பாக நடந்து கொள்வதும் நல்லது செய்வதும் தான். பாலா பாட்டி சிரித்தார். நீ சொன்னது சரிதான். திருக்குறள் அதைத்தான் போதிக்கிறது. இப்போ உனக்கும் அது தெரியும். மலர்மிசை ஏகினான், மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார்.